வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு இன்வர்ஸ் மாடுலோ கண்டுபிடிக்கிறது. ஈஸியாக உங்களுக்கு ட்ரிக்ஸோடு சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ ஒரு பெரிய நம்பர் எடுத்துப்போம், 7 இன்வர்ஸ் மாட் 60. ஸோ இதுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, மாட் வேல்யூ. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம சில வேரியபிள்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு வேரியபிள் g, r1, r2, r, t1, t2, next t. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்லாம் எழுதிக்கணும். என்னென்ன? g, r1, r2, r, t1, t2, t. இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறமா இங்கே 16 இருக்குங்க இல்லையா, அந்த 60 எடுத்து இந்த r1 கீழே எழுதணும். இதில் இருக்க இந்த 7 எடுத்து இந்த r2 கீழே எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த t1க்கும் t2க்கும் எப்பயுமே 0, 1ன்னு கொடுத்துடணும், காமன் வேல்யூ. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 7-ஐ 60ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 7-ஐ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 60-ஐ 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 60-ஐ 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 7 8s are 56. 60ல் 56 போயிடுச்சுன்னா 4. ஸோ இதுதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை எடுத்து இந்த ஆரில் எழுதணும், 4. இதுதான் கோஷன்ட். இந்த கோஷன்ட் 8 எடுத்து இந்த ஜியில் எழுதணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த டி கண்டுபிடிக்கணும். டீனுடைய ஃபார்முலா என்னதுன்னா t1 மைனஸ் g t2. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதில் t1 என்ன இருக்குது, 0, மைனஸ் g என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8. 8 இன்ட்டு t2 என்ன இருக்குது, 1. 0 மைனஸ் 8 1s are 8. 0 மைனஸ் 8 என்னது, மைனஸ் 8. ஸோ t மைனஸ் 8. அந்த மைனஸ் 8 எடுத்து இங்கே எழுதணும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 7-ஐ இப்படி கீழே இறக்கிடணும். இந்த 4-ஐ இங்கே கீழே இறக்கிடணும். இறக்கியாச்சுங்களா? அப்படியே இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க. இந்த 1-ஐ இங்கே கீழே இறக்கிடணும். இந்த மைனஸ் 8-ஐ இப்படி கீழே இறக்கிடணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த 7-ஐயும் 4-ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 7-ஐ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 1s are 4. 7ல் 4 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்கும், 3. ஸோ இந்த 3 எடுத்து இந்த இடத்துல எழுதணும். கோஷன்ட் 1 எடுத்து இந்த இடத்துல எழுதணும். இப்போது திரும்பவும் t கண்டுபிடிக்கணும். டீக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், t is equal to t1 மைனஸ் g into t2. இப்போது இந்த லைனில் t1 என்ன இருக்குது வேல்யூ, 1. 1 மைனஸ் g வேல்யூ என்ன இருக்குது, அகைன் 1. t2 என்ன இருக்குது, மைனஸ் 8. t2 என்ன இருக்குது, மைனஸ் 8. 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 1 8s are 8. 1 ப்ளஸ் 8 என்ன வரும், 9. ஸோ டீனுடைய வேல்யூ 9. அந்த 9 எடுத்து இங்கே எழுதணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும் பாருங்கள். இந்த 4 இப்போ கீழே இறக்கிக்கணும். இந்த 3 இப்போ கீழே இறக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 8 கீழே இறக்கிக்கணும். இந்த 9 கீழே இறக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த 4-ஐயும் 3-யும் டிவைட் பண்ண போகிறோம். 3 4. ஸோ 3 1s are 3. ரிமைண்டர் 1. ஸோ இந்த 1 எடுத்து இந்த ரிமைண்டரில் எழுதணும். இந்த கோஷன்ட் 1 எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது t வேல்யூ கண்டுபிடிக்கணும். t is equal to t1 மைனஸ் g into t2. t1 என்ன இருக்குது, மைனஸ் 8 இருக்குது. மைனஸ் 8 மைனஸ் g என்ன இருக்குது, 1. t2 என்ன இருக்குது, 9. இங்கே பாருங்கள், t2 என்ன இருக்குது, 9 இருக்குது. அந்த 9 எடுத்து எழுதணும். மைனஸ் 8 1 into 9 9. மைனஸ் 8 மைனஸ் 9 என்னது, மைனஸ் 17. இதுதான் t வேல்யூ. இந்த மைனஸ் 17 எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ இந்த 3-ஐ கீழே இறக்கிடணும். இந்த 1-ஐ கீழே இறக்கிடணும். இந்த 9-ஐ கீழே இறக்கிடணும். இந்த மைனஸ் 17 கீழே இறக்கிடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா,
இந்த 3யும் 1யும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது 1 3. ஸோ 1 3s are 3, ரிமைண்டர் 0. ஓகேங்களா? இப்போ ரிமைண்டர் என்ன வந்துடுச்சு? 0 வந்துடுச்சு. ஸோ இந்த 6 இருக்கிற இடத்துல 0 போடணும். கோஷன்ட் என்ன இருக்குது? 3. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? t கண்டுபிடிக்க போகிறோம். t is equal to t1 minus g into t2. ஸோ t1 என்ன இருக்குது இதில்? 9 minus g என்ன இருக்குது இதில்? 3. 3 into t2 என்ன இருக்குது இதில்? minus 17. minus 17. ஸோ 9 minus into minus plus. 3 7s are 3 17s are 51. ஸோ 9 plus 51 60. ஸோ டீனுடைய ஆன்சர் என்னது? 60. அந்த 60 எடுத்து இந்த இடத்துல எழுதிடணும். இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க. என்னென்னு பாருங்களேன். இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வந்துடுச்சிங்களா? அதே மாதிரி இந்த 60 இங்கே வந்துடுச்சு பாருங்கள் ஃபைனலாக. ஓகேங்களா? நீங்கள் இதை பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த ரிமைண்டர் மட்டும் பார்த்துருங்க. ரிமைண்டர் 0 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த t2 இருக்குங்க இல்லையா? இந்த t2வில் என்ன ஆன்சர் இருக்கீங்க? minus 17 இருக்கு இல்லையா? அந்த minus 17 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாடு பக்கத்தில் 60 இருக்கு இல்லையா? அந்த 60 கூட ஆட் பண்ணுங்கள். அப்போ 60ல் 17 போயிடுச்சுன்னா எவ்வளவு? இங்கே சைடில் செப்பரேட் பண்ணலாமா? 16ல் 70. ஸோ 10 5. ஸோ 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. ஸோ ஆன்சர் 43. அப்போது ஒரு 7 இன்வர்ஸ் மாட் 16 ஆன்சர் என்னது? 43. இப்படி தான் இன்வர்ஸ் மாடலோ கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு. ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.